சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறத உங்களுக்கு யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அதிமுக பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். அதுல மட்டும் சளைத்தரல இந்த உடம்பும் பத்திரிக்கை. யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க? நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க? நீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க? தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை? ஏங்க நீங்க இன்னும் அந்த ராஜ்யசபாவை அறிவிக்கல, அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவி கேட்டானே, இப்படியே அதான் சொல்ல நீங்களா ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்தி உங்க ஊடகத்தில் வரணும். அதுக்கு நான் தான் கிடைச்சினாப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றேன் இப்படி பரபரப்பான செய்தி வரணும், அது ஏதாவது இது தேவையா? அதெல்லாம் வரும்போது நாங்கள் சொல்றோம், புரியுதுங்களா? நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் திமுகவிலிருந்து விலகிறதாகவும் அதிமுகவில் பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லைங்க, எல்லாம் கற்பனையான கேள்விங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் அது அவரும் அணுகல, நாங்களும் அது மாதிரி கேட்கல. சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி மாற்று கட்சிகள்லாம் உங்களோட வந்து இணையத்துக்கான வாய்ப்பு. அதாவது நான் சொல்றேன்னு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் பர்மனன்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையா இருக்கிறோம், அப்ப எதுக்கு ஒரு கட்சி இருப்பானே, 7 கட்சி அதுல போய் ஒன்னா இருப்பானோ? ஒரே கட்சி ஆயிடலாமே, திமுக ஒன்னே இருந்துடலாமே, மத்தெல்லாம் எது கட்சி இருப்பானே? மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைச்சதல்ல. அதே போல ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்க. ஆனா திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்ல. எவ்வளவு பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கட்டு கிடக்குது, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை ஏதாவது பேசுறாங்களா? விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாங்களா? பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பத்தி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது.